ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 28/12/2024 இன்றைய தினம் அன்னதானம். அம்மா திருமதி வைத்தியநாதன் பவளராணி அம்மாவுடைய நினைவாக அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். வைத்தியநாதன் பவளராணி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். அம்மாவுடைய ரத்த சொந்தங்கள் அனைவரும் வந்திருக்காங்க. அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். அம்மா பவளராணி அம்மாவுடைய ஆத்மா எல்லாம் அல்ல திருவண்ணாமலை அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அவருடைய திருப்பாதங்கள்ல சரணாகதி அடையணும்னு இங்க இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அம்மாவுடைய குடும்பத்தினர் அம்மாவுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம். அம்மாவுடைய நினைவை போற்றுவோம். அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். வைத்தியநாதன் பவளராணி அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாரும் வேண்டிக்குங்க சாமி. ஓம் நம சிவாய. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய். சாப்பிடுங்க ஐயா, எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய். ஐயா அம்மாவுடைய குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. ஓம் நம சிவாய். நம சிவாய். ஐயா 50 நபர்களுக்கு பெட்ஷீட் இருக்கு. மீதி பேருக்கு நான் தரேன். நான் நாளைக்கு எதனா இது பண்ணும்போது தரேன். +25 75 நபர்களுக்கு இருக்கு. சரிங்களா? டோக்கன் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. மற்றவங்கள நான் நாளைக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணும்போது சேர்த்து தரேன். சரிங்களா? ஓம் நம சிவாய. எல்லாரும் வாங்கம்மா, நம்ம ஆளுங்க வாங்க, பரிமாற
தாய்மார்களா வாங்க, வாங்கம்மா வெளியில வாங்கம்மா, எல்லாம் பூஜை முடிஞ்சிடுச்சு வாங்க. சிவனார் மேனியை காட்டிடும் லிங்கம், சிந்தையில் நிற்கும் பேரருள் லிங்கம், அவயம் இலாது விளங்கிடும் லிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம், ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம். அக்கினி வடிவம் ஆகிய லிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். உருவமிலாத அரூபலிங்கம், உத்தமமாகிய அனுகதலிங்கம், உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல கொடுத்துருங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் எல்லாம் கிரௌட்ல இல்லைன்னா இதுவா இருக்கும். நான் அதுதான் சொன்னேன் ஐயா, வெயிட் பண்ணுங்க. இல்லை ஏன்னா அதனால தான் நான் எந்த பொருள் கொடுத்தாலும் மினிமம் ஒரு 300 பேருக்கு 200 பேர். ஏன்னா இங்கே வந்து என்னன்னா எல்லாருமே சாப்பிட வந்துடுவாங்க. சாப்பிட வராங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படின்ற ஃபீலுக்கு வந்துடும். அதனால தான் சரி நீங்கள் சொல்லும் போது நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா உங்களுடைய பட்ஜெட் என்ன, அதுக்காக நம்ம சொல்லக்கூடாது இல்லை ஐயா. இருக்கத்தான் கொடுங்க, இருக்கத்த அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருந்து கொடுங்க. அருளேலிங்கம், சிலை உருவாகிய ஹரசிவலிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம், ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம். அக்கினி வடிவம் ஆகிய லிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். பாம்பினை சூடிய ஸ்ரீநாகலிங்கம், பல்லா கொடுத்துருங்க. ஓம் நம சிவாய. நாளைக்கு ஒரு 25 பேர். சரிங்க, இப்போ எவ்வளோ பேர் கொடுக்குறோம் கொடுத்துடலாம். மீதி பேருக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்புறமா தரேன் அப்படின்னு. என்னன்னா 25 பேர்னாலும் 100 பேர் 200 பேர் வருவாங்க, 50 பேர்னாலும் 100 பேர். ஏன்னா எனக்கு என்னன்னா டெய்லியும் வராங்கல்ல, உங்களை கேட்க மாட்டாங்க. என்ன போட்டு நான் வந்தனே எனக்கு கொடுக்கலையே நீனு என்னதான் இது ஒரு ஐடியா சொல்றேன்னா, நாளைக்கு 25 கொடுக்க போறாங்க. அடுத்த பந்தியில உட்கார்றவங்களுக்கு டோக்கனை கொடுத்து விட்டுருக்கோம். அவங்க கையால டோக்கனை கொடுத்து சரி ஓகே, 2 கொடுத்தா நாளைக்கு எல்லாம் வந்து. அதான் நீங்க இப்போதைக்கு நீங்க இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எவ்வளவு பேருக்கு வருது? ஆமா அம்மா இந்தாங்க அம்மா. அண்ணா சுரேஷா கொஞ்சம் வா. ஐயா நீங்க கொடுத்துட்டு வாங்க. வா சுரேஷ் வா, அப்படியே கொடுங்க ஐயா. அண்ணா வாண்ணா, அண்ணா வாங்கண்ணா. ஐயா ஐயா அங்கே இருங்க ஐயா. ஐயா யாரும் உள்ள வராதீங்க, அங்கே இருங்க. நான் சொல்லும் போது வாங்க ஐயா, கோச்சிக்காதீங்க. அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம், ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம். அக்கினி வடிவம் ஆகிய லிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். திருமால் உருவாம் அச்சுதலிங்கம், சிந்தையில் நின்றிடும் 50 பேருக்கு தான் 51 கொடுத்துருக்கோம். யார் இன்னும் எந்த பக்கம் வரல? சரி, வராதவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றேன், நாளைக்கு கொடுக்குறோம்.
சரிங்களா ஐயா? அந்த டோக்கன் மட்டும் 150 கொடுங்க. சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த டோக்கன் யார் யார் அப்படி கொடுத்துருங்க. வராதவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி உட்காருங்க. வாங்கணும் அதே மாதிரி பெட்ஷீட் வாங்கினவங்களே வாங்காதீங்க. அவருக்கு இவருக்கு கொடுங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கணீங்கண்ணா. வந்து வாங்கிக்கணீங்கண்ணா. ஐயா இன்னைக்கு சாயந்தரம் சாப்பாடு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு சாயந்தரம் அன்னதானம் இருக்கு. சுட சுட சாப்பாடு இன்னைக்கு சாயந்தரம் இருக்கு. கரெக்டா 6 மணிக்கு வந்துருங்க. இன்னைக்கு 6 மணிக்கு சாப்பாடு இருக்கு. சரிங்களா? போங்க போலாம் ஐயா போங்க. ஏண்டா எத்தனை பேருக்கு சொல்லிட்டு வந்த நீ? அப்படியே இவ்வளோ பேர் லிங்கம் அன்பரை காக்கும் ஸ்ரீ ஆதிலிங்கம் ஆத்மானந்த மகா சிவலிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம் ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம் அக்கினி வடிவம் ஆகிய லிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் மகிழ்வினை தந்திடும் ஆனந்த லிங்கம் மதியினை சூடிடும் ஸ்ரீ இந்துலிங்கம் வானவர் இறையாம் ஈஸ்வரலிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் பார்சல் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. பார்சல் வாங்கிட்டு போவாங்க நைட்டுக்கு வச்சுக்கிட்டு. ஐயா ஈவினிங் சாப்பாடு இருக்கு. 6 மணிக்கு அன்னதானம் இருக்கு. சொல்லிடுங்க 6 மணிக்கு அன்னதானம் இருக்கு இன்னைக்கு. டோக்கன் நீங்கள் இப்போ அந்த பக்கம் உட்காந்து கொடுத்துட்டீங்களா? பெட்ஷீட் கொடுக்காதவங்களுக்கு இப்போ யார் கொடுத்தது? ஐயா அந்த பக்கம் பெட்ஷீட் கொடுக்காதவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டீங்களா? இல்லை இப்போ இல்லைம்மா. ஃபர்ஸ்ட் பந்தி கொடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு பந்தி கொடுத்தவங்க எல்லாரும் டோக்கன் கொடுத்தாச்சு. டோக்கன் இப்போ இவங்களுக்கு தான் வந்தவங்களுக்கு அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தயவுசெய்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஐயா அடுத்த அன்னதானத்துக்கு இந்த பக்கம் வந்துடுங்க. அடுத்த அன்னதானத்துக்கு இந்த பக்கம் வந்து நின்றுடுங்க. அடுத்த அன்னதானம் இந்த பக்கம் சைடில் வந்து நின்றுடுங்க. அடுத்த அன்னதானம் இந்த பக்கம் சேர் இருக்கு, போய் உட்காருங்க. அடுத்த அன்னதானம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வழியில் நிற்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தரேன் இருங்க. இலை வைங்கம்மா. வாங்க இலை வைங்க. தண்ணி வைங்க. ஓம் நம சிவாய. டோக்கன் வாங்கிட்டீங்களா? டோக்கன் வாங்காதவங்க சொல்லுங்க. டோக்கன் கொடுங்க. நாளைக்கு தான் ஐயா. நாளைக்கு தான் அவருக்கு டோக்கன் கொடுத்துருங்க. நாளைக்கு தான். இன்னைக்கு பொருள் இல்லை. நாளைக்கு தான் ஐயா. டோக்கன் ஐயா வர ஐயா. சார் ஒரு நிமிஷம் ஐயா. ஒரு நிமிஷம் இதை ரெடி இது பண்ணிடுறேன். டோக்கன் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஐயா எத்தனை பேருக்கு டோக்கன் இருக்கு? அப்படி இதோட முடிச்சுங்க. இதுக்கு மேலே புதுசாக வரவங்களுக்கு வேணாம். இதோ எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு டோக்கன் இருக்குன்னு என்னடா டே? டோக்கன் எத்தனை பேருக்கு இருக்குது? என்ன அவர் ஒருத்தர் கொடுத்துருங்கம்மா. அவர் ஒருத்தருக்கு மட்டும் டோக்கன் கொடுத்துருங்க. இன்னைக்கு அவங்க 50 பேருக்கு தான் சொன்னாங்க. கொடுத்தாச்சு 50 பேருக்கு. நாளைக்கு அதுக்காக தான் டோக்கன் கொடுத்துக்குது. நாளைக்கு வாங்க. அதே மாதிரி சாயந்தரம் சாப்பாடு இருக்குது. சுட சுட சாயந்தரம் சாப்பாடு இருக்குது. அன்னதானம் இருக்குது. சாயந்தரமா வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பந்திக்கு வாங்கிட்டேன். சரி போயிட்டோம். டேய் இங்க பாரா சேஷா, இதுக்கு மேல வர சாமிங்களுக்கு இல்லன்னு சொல்லிடு. டோக்கன் இல்லன்னு சொல்லிடு. இதுக்கு மேல வர சாமிங்களுக்கு இல்லைங்க ஐயா, கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிடு. முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடு. நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்க. இன்னைக்கு சாயந்தரம் சாப்பாடு இருக்கு. வாங்க அம்மா. சாப்பாடு ஒருத்தர் மட்டும் போட்டு விடுங்கம்மா. நாளைக்கு தான் பொருள். ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம் அக்கினி வடிவம் ஆகிய லிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் செல்வம் வழங்கிடும் ஐஸ்வர்யலிங்கம் செம்பொன் ஒளிவிடும் ஸ்ரீ கனகலிங்கம்
எல்லாம் ஆகிடும் ஏகலிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம் ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம் அக்னி வடிவம் ஆகிய லிங்கம் அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம் 74 வயசு கவரும்போது 74 வயசு 79 வைத்தியநாதன் ராணி அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவன் அடிப்படையில் இந்த அம்மையாரின் ஆத்மா பரிபூர்ண சாந்தி அடைந்த அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை அணுகி அவருடைய பெற்று செல்வங்களும் பெற்று 16 வருஷங்களும் இல்லாமல் நினைத்து பெற்று இந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக வளர்ந்து தன்னுடைய ஆசீர்வாதங்களால் பூர்ணமாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆசீர்வாதம் சொல்லி அவருக்கு நிறைய சொல்றீங்க அவர் தான் அவரை வேண்டிக்கங்க இவருக்கு நன்றி சொல்லுங்க தானம் இவ்வளோ பேருக்கு வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு மனுஷன் எது வேணாலும் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுன்னு சொல்கிறாங்க. போதுன்னு சொல்லக்கூடிய அதையுமே கேட்டு அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் கையால் எல்லாருக்கும் நீங்கள் சாப்பாடு பரிமாறி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ஒரு அருமையான செயல் அது. அதுக்கு உறுதுணையாக இருந்த வினோத்துக்கு அவர்களே நன்றி தெரிவிச்சுட்டாங்க. அண்ணாமலையார் ரூபத்தில் வந்து இன்றைக்கி அவர் தான் நடத்தி கொடுத்தாங்க. எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும். இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போகிறீங்க, இவ்வளோ பேருக்கு இருக்குது, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதால நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு செயல். ஒரு சின்ன கதை கூட இருக்குது. அர்ஜுனன் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி கர்ணன் அப்படின்னு சொன்னால் தர்ம பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து சொல்கிறதுக்கு போனப்போ பசி தாங்கல. பசி ரொம்ப நாரதரை கூப்பிட்டு கேட்ட கேள்வி அதான். ஏன் சொல்கிறதுக்கு வந்தால் பசிக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இங்கே அகோர பசி இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டப்ப நாரதர் ஒரே வட்டம் சொன்னான், உன்னுடைய ஆட்காட்டு வரல எடுத்து வாயுது அப்படின்னு. வாய் வட்டம் பசி அடைஞ்சிருச்சு. அப்போ திரும்ப வந்து திரும்ப பசி வந்து நாரதத்தை கேட்டிருக்காரு ஏன் அப்படின்னு. உங்கள்கிட்ட தான தர்மம்னு வந்து எல்லாருக்கும் வந்து கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் பசின்னு வந்தவங்க கேட்டப்பெல்லாம் அங்கே இருக்குன்னு உன்னோட ஆட்காட்டி வரல காமிச்சு. அதனால் அந்த விரலுக்கு மட்டும் புண்ணியம் இருந்துச்சு. அதனால் இது வந்து உன்னோட வாழ்க்கை எல்லாமே நீங்கள் அன்னதானம் சொல்லிட்டு போகிறது எத்தனை பேர் சொல்லாமல் வயலார சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இலையில வந்து எதுவுமே மிஸ் பண்ணுறாரு அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணவோட மகிமை அருமை சுவை இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான். உங்களோட தொண்டு முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்க. எந்த தானம் பண்ணுறீங்களோ இல்லையோ அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரியா மேலும் மேலும் உங்கள் குடும்பத்துக்கு எல்லாரோட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், சௌபாகியத்தையும் கொடுக்கும். எந்த குறையும் இல்லாமல் ராணி அம்மா கூட வைத்தியநாதன் கூட இருந்து வழி நடத்துவாங்க. சரிங்களா? ஆனால் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கடைசியில் கூட ஒரு 15-20 நாள் முன்னாடி உட்காந்தப்போ வாங்க பாப்பா இருக்கலாம் சொல்லி கூப்பிட்டு போனார். பைக்கில் போனோம்.
மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அளவு நன்றி விசுவாசம் ஒரு வாழ்வில்லா ஜீவனுக்கு இருந்துச்சு. அதோட வீட்டு பார்க்கலாம் சும்மா எங்கே இருந்துச்சுன்னு இதில் வண்டி நிப்பாட்டு நல்லா பாஞ்சு ஓடி வந்துச்சு. அவர் கையால் அந்த ரசத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அமைதியாச்சு. இப்போ மனுஷங்க மட்டும் இல்லை, வாயிலா ஜீவன்களுக்கும் இவர் வந்து உணவு வச்சு பண்ணிட்டு இருக்காரு. பசி அப்படின்றது எல்லாம் பண்றாங்க. நம்ம நீங்க காசு கொடுக்கல நான் பண்ண மாட்டேன். நீ காசு கொடுக்கலாம் பண்ணுவேன், இருந்தாலும் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்களா பண்ணலாம். என்னால ஒண்ணும் பண்ண அடுத்த ரூபத்தில் நீங்கள் செய்யணும். 6 வருஷமா ஒரு நாள் கூட தவறாம இங்க அன்னதானம். இந்த மாதம் இன்னைக்கு வந்து தேதி வந்து 28, கிட்டத்தட்ட 18-20 நாளைக்கு மேலே ஸ்பான்சர் யாரும் இல்லாமல் அன்னதானம் நடந்துச்சு. 150 பேருக்கு அவர் அன்னதானம் பண்ணிட்டு தான் இருந்தார். சரி, அப்போ வாங்கிக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து வாங்கிக்க கொடுங்க. அண்ணா எங்க கை கழுவு ஆமா, அங்க சைட்ல இருக்கு பாருங்க வாஷ் பேஷன். தாத்தா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி டோக்கன் கேட்டு வந்தா என்ன தாத்தா பண்ண முடியும்? கொடுங்க ஐயாவுக்கு. நான் அங்க போனதுனால இல்ல இப்போ வந்து எல்லாரும் டோக்கன் டோக்கன் நான் என்ன பண்ண முடியும்? என் நிலைமையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இந்தாங்க ஐயா, இந்தாங்க ஐயா, இந்தாங்க ஐயா. பை கீழே பை விரிக்க கொடுத்தீங்கல்ல, அது வேணான்னு சொல்லி தான் டோக்கன் உங்க கையில கொடுத்து. சரி, இந்தாங்க இந்த பை நல்லா இருக்கும் ஐயா. இது வந்து அவர் 10 நாளா கேட்டுக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. சாமி அதால பை கொடுத்து அவரு புது வேணாம். தாத்தா பாருங்க, அண்ணாமலையார் படம் போட்டது ஸ்ட்ராங்கா இருக்கும் பை. நமச்சிவாய நல்லா இருக்கணும். நமச்சிவாய் அப்படியே வச்சிருப்போம் பார்த்துக்கோங்க. ஓகே, பை நல்லா இருக்கு சாமி, எந்த குறையும் கிடையாது, அருமையா இருக்கு. உங்க பேர் இருக்கா மாதிரி எனக்கு இது வரைக்கும் 10 பொருள் கொடுத்துருக்கீங்க. 10 பொருள் நல்லா வச்சிருக்கேன் பத்திரமா. பனியிலேருந்து, பையிலேருந்து, பெட்ஷீட்லேருந்து, வேஷ்டி, இந்த கெட்டிக்க வேஷ்டிலேருந்து எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன் நான். எந்த குறையும் கிடையாது சாமி, எல்லாம் நல்லா. எல்லாம் அண்ணாமலையாருக்கு சொல்லுங்க. அண்ணாமலையாருக்கு ரோகரா. சரி, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஸ்டாண்டு தான் வேறு ஸ்டாண்டு. சரி சரி. வெண்ணிற சுடர் விடும் ஸ்படிகலிங்கம், விபூதி பூசிடும் மந்திரலிங்கம், புன்னகை சிந்திடும் புருஷலிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம், ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம். அக்னி வடிவம் ஆகிய லிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். ஞானமளித்திடும் புத்திலிங்கம், நயமுடன் விளங்கும் சுந்தரலிங்கம், வானவர் தொழுதிடும் சுரேசலிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம், ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம். அக்னி வடிவம் ஆகிய லிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். கணங்களை ஆளும் பூதலிங்கம், காலங்கள் ஆளும் மகேஸ்வரலிங்கம், குணங்களை ஆளும் சங்கரலிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம், ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம். அக்னி வடிவம் ஆகிய லிங்கம். வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. காலையிலேருந்து விரதம் இருக்கிறீங்க, எங்களுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நமக்கு நம்ம தாய்ந்த இது முடிச்சுதான் ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சரிங்க. குண்டம்போட்ட இலையில தான் சாப்பிடணும் மாமா. ஓகே, அஜித் குமார் வைத்தியன் இது கொஞ்சம் இது கழுவிட்டோம். இது கழுவிட்டோம், இப்போ நல்லா க்ளீனாக கழுவிட்டோம்.
க்ளீனாக கழுவிட்டு இங்க பாரு ஐயா ஒருத்தர் அவருக்கு வைங்க. உங்களை அப்படியே முடிச்சு கொடுத்தாருங்களா நான் இரு? சரி. நீங்க சொன்னால் தான் அதுதான் நீங்க சொன்னாலும் அவர் வரலையா? ஒரே ஆளு. நேற்று தம்பி 11 மணி வரைக்கும் இருக்கும் அன்னதானம். ஓகே சாம்பார் சாம்பார் வெளியே இருக்கிறது தான் உங்களோட நம்பர். ஆமாங்க. சாம்பார் கொடுட்டுங்களா? கொஞ்சம் இருக்குது ஆல்ரெடி. ஓகே ஓகே வைங்க அப்பளம் வைங்கம்மா. சாம்பார் நன்றி நன்றி நன்றி. தினசரி அப்படிதான் செய்வோம். சாப்பிடுங்க. எப்பயுமே ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் அன்னதானம் இருந்தாலும் இல்லைனாலும் இதே குவாலிட்டி தான் சாப்பாடு. ஏன்னா நான் கடவுளுக்கு பயந்து செய்கிறேன். சாப்பாட்டில் குறை வச்சுன்னா அது அதனால தான். நான் காரம் இன்னும் சேர்த்து விட்டுங்கம்மா. ஏன் சாப்பிடுங்க. பாயாசம் கொடுங்கம்மா. இங்க ஸ்வீட் 6 பேரா? சரி வாங்க சாப்பிட சொல்லு. கொடுக்கலான்னு விருப்பம். நான் யாரையும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு போகிறத நம்ம தடுக்கக்கூடாது. அதனால அதை விட்டுட்டு 39 + ஒரு 56 ஒரு 4 60 99. ஆமாம் 99 இது வரைக்கும் கொடுத்துக்கிறோம். டோக்கன் 50 விட்டுருங்க. அது இல்லாமல் டோக்கன் கொடுத்துக்கிறது 99 கொடுத்துருவோம். நாளைக்கு எப்படி இதை கொடுக்குறது இன்னும் 40 பேர் 50 பேர் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே வருவாங்க. வாங்கிக்கம்மா. கொடுக்குறாங்கன்னா வாங்கி. அண்ணா எங்களை நம்பவே முடியல. உங்களுக்கு 50 ஏஜ்னு எனக்கே 38 தானே இருக்குது. 51 நம்பவே முடியல உண்மையிலே. அது அந்த உணவு கட்டுப்பாடு உடம்பு மெயின்டைன் பண்றீங்க. ஜிம் செய்வேன். இல்ல முடி கூட நிறைக்கவே இல்லைங்களா? அல்கோஹால் பாதிக்கிறதில்லை, பண்றதில்லை, ட்ரைனிங் தான், வேலை ஹார்ட்ல தான். சூப்பர் மத்தியானம் வேலை செய்வேன். சூப்பர். அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன் 8ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. நாளைக்கு கேக் கொண்டு வர நீங்கள் கைகாட்டிட்டு இருந்தா 4 மணி டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு 50, அம்மாவுக்கு 80, அண்ணாட மகள் 2 அந்த 30 சேர்த்து செய்வோம் மட்டும் பிளான் பண்ணாங்க. ஸோ 3 பேருடைய பர்த்டேவும் 80, 50, 30 அப்படியெல்லாம் ஒரு ஆசை வச்சிருந்தோம். உங்க கூடயே தான் இருக்கிறாங்க. அவங்க கூடயே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நாளை நீங்க மறக்க மாட்டீங்கல்ல? மறக்க முடியாது. கண்டிப்பா. என்ன டிசம்பர் என்ன 9 நாள் 10-12 நாள் பேர்த்து. ஆமா யாரும் இல்லாதவங்களும் அடக்கம் பண்ணுவோம். அதுவும் பண்ணிட்டு ஆமா பெரிய மனசு அண்ணாமலையார் எல்லாம் ஒரு நாள் நாங்கள் ஒரு சவச்சி 2 நாளே எவ்வளோ பிரச்சனை லீவ் எடுக்காத எவ்வளோ பிரச்சனை. தம்பி அருமை இல்லை ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க எனக்கு அந்த மனநிறைவு தான் எல்லாருக்கும் படம். அதான் எல்லாருக்குமே அப்படியே ஒன்றா கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஒன்றா தங்கச்சி வாங்க. இதுவும் அவங்க சாப்பாடே போட சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு டிஃபன் வந்து ரொம்ப ஒர்க்கு. அதுக்கு டிஃபன் இட்லி ஊற்றிக்கிட்டு அது அப்பப்போ இது பண்ணிட்டு அதனால அவங்க சாப்பாடே கொடுத்துருங்க, அவங்களுக்கு சாப்பாடே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு டெய்லி சம்பளங்கள் கொடுப்போம். எல்லாருக்குமே சம்பளம். ஒருத்தர் கூட சம்பளம் இல்லாமல் இல்லை. எல்லாருக்குமே சம்பளம். இது வாடகை கரண்ட் எல்லாமே தனிதான்.
ஒரு நாளைக்கு மட்டுமே 5,000 சாரி 6,500 சம்பளம் மட்டுமே டோட்டலாக. அப்படின்னா 2 lakhs சம்பளம் மட்டுமே மந்த்லி. ஒன்றும் இல்லாமல் கார் டிரைவர்லேருந்து எல்லாருக்குமே இல்லைன்னா நம்ம ஒருத்தரால எல்லாமே பண்ண முடியாது. இவர் எப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு, தர்மம் வாங்குவாரு, ரோட்ல தர்மம் வாங்குவாரு. தர்மம் வாங்கி அந்த காசை வேணா ஒரு ஹோட்டல்ல போய் கொடுத்து 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருங்கன்ட்டு வந்துருவார். ஒரு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவருக்கு. தர்மம் எடுத்து எங்களுக்கே ஆசிரமத்துக்கு நீங்க ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுங்க எடுத்து சேர்த்து வச்சது. ஆமா, வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல நல்ல ஒரு ஆத்மாக்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க எல்லாம் வந்து நினைவா வச்சு அவங்க 2 பேர். ஆனா அவங்க எல்லாருக்கும் திருப்திங்களா? சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது போதும். நம்ம எதுவுமே இல்லைங்கண்ணா, கடவுள் தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் எல்லாரும். வாழ்த்த வயது இல்லை, வணங்குறோம். ஓம் நம சிவாய, நம சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. அண்ணா ஓம் நம சிவாயண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாங்களாம் உங்க அண்ணா வாங்க, அடுத்தது வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழணும், சந்தோஷமா இருக்கணும். நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம் பிரதர். உங்க நேம் பிரதர்? சார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக. நம சிவாய, நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாய்மா. ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இல்லை நீங்கள் விடிய வரீங்களா? விடியனா எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் ஒரு 10 o'clock வந்துடுவேன். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, சரிங்க, சரிங்க. பரவாயில்லைங்கண்ணா, பரவாயில்லைங்கண்ணா. அண்ணா வாங்க, வாங்க, வாங்க அண்ணா, வாங்க, 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 வாங்கம்மா, வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. நாங்கள் வந்து பாண்டி சர்வீஸ் கல்யாணம் வீடு. அப்படிங்களா? நீங்க சமையல் சம்பந்தப்பட்டதை செய்றீங்க? தனியாக நான் தான் செய்கிறேன். ஓ சூப்பர்மா, சூப்பர் சூப்பர்மா. எப்படி 10 சாப்பாடு கொடுப்போம். மெனு 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 மெனுவெல்லாம் தனியாக செய்கிறோம். அப்பா எப்படி முடியுது உங்களால? அதான் எல்லாரும் கேட்குறா அப்படின்னு முடியுது. மரக்கரையில 5 பேருக்கு ஏன்னா எங்களுக்கு இது பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க வேலை செய்யறதுக்கு. 2 பேர் தான். எங்களுக்கு ஏன்னா இல்லைன்னா எங்களால அந்த டைமுக்கு பண்ண முடியாது. ரொம்ப பெரிய விஷயமா. இன்னொருத்தவங்களுடைய ஹோட்டலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த பசிக்கு அந்த நேரத்தில் இன்னொருத்தவங்களுடைய வயிறை நிறைய வைக்கிறது அந்த அது பாக்கியம். கண்டிப்பா, கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க, கண்டிப்பா, கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்க. நம்மளது எப்படிமா இருந்துச்சு? சரிங்க. நான் வந்து கூட காரமாக தான் செய்கிறது. இங்க சிவனடியார்களுக்குன்றதால அந்த மீடியமை மெயின்டைன் பண்றோம், மெயின்டைன் பண்றோம். சால்ட் காரம் எல்லாமே அந்த மெயின்டைன் பண்றாரு. இளமையை அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அண்ணா ரொம்ப பரவாயில்லைங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, அண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்களா? கொடுங்க, பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஐயோ, நீங்க படம் வந்து எங்களுடைய அன்பு, அது வியாபாரம் இல்லை, அது எங்களுடைய அன்பு. அம்மா கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்கம்மா, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எங்க அப்பா அம்மா வயசு சிவாய நமக்கு. ஓம் நல்லா இருக்கணும் தங்கச்சி. என்ன நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க.
ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்தது. எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? 3 பேர். இப்போ பொண்ணு வந்துருந்தா ஆமா ஆமா. 2வது பையன் 3வது பொண்ணு. இப்போ பாப்பா பசங்க கூப்பிட்டு வந்தீங்களா கூப்பிட்டு வரலீங்களா? வேலை ஸ்கூல். சரி சரி வாங்க. வருஷம் வருஷம் எனக்கு 2 பசங்க. பெரியாக்கல 9th ஒருத்தர் படிக்கிறார், ஒருத்தர் 7th படிக்கிறார். வெக்கதானே கைஞ்சி வச்சுக்கல சொப்பில். புரிச்சுக்க விடுங்க. பிரச்சனை இல்லைங்கண்ணா, நீங்க வேற அதை உரி கேட்கறதுக்கு பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் இதா பரவாயில்ல. இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய உறவு கடவுள் வந்து கொடுத்ததுக்கு வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு உறவு இருக்கு, நிறைய இருக்காங்க, எங்களுக்கு ஒரு உறவு இருக்குன்றத ஒரு வாட்டியும் பலப்படுத்திட்டே இருக்கிறாருல்ல, சந்தோஷமா இருக்கு. ஒரு விதத்துல விட்டுருக்கேன். கண்டிப்பாங்கம்மா கண்டிப்பாங்கம்மா. நாங்கள் சகோதரன் மாதிரி தான் நீங்கள் என்னென்னாங்க நான் இப்பவும் சொல்றேன்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன், கேட்டது கிடையாது. உங்க விருப்பம், உங்களுக்கு தோன்றப்ப செய்யுங்க, உங்களுக்கு தோன்றப்ப எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. சரிங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமச்சி வாங்க 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 வாங்க. ஒரு லட்சம் கண்டிப்பா கண்டிப்பா வாங்கம்மா. நாங்கள் வேலு ஏழாவது தெரியுங்க. நீங்க முடிச்சுட்டு வரணும்னாவே இப்ப நாங்க நினைச்சாலும் எங்கேயுமே போக முடியாது. நீங்க எப்படி முடியும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்க இங்க நம்ம இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் கரெக்டா வரும். டேஸ்ட் ஆகட்டும், அந்த குவாலிட்டி ஆகட்டும். இன்னொரு என்னன்னா நம்ம வரவங்களை வெல்கம் எல்லாமே. ஸோ அப்ப நம்ம இங்க இருந்தே ஆகணும், அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறோம். நீங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. இல்ல அவனுக்கும் ஏன்னா ஒருத்தனாலையும் இது சமாளிக்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஸ்பான்சர் வராங்கன்னா நம்ம இருக்கணும் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அதனால சரி அண்ணா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பெரிய புண்ணியம் அண்ணாவோட சரி வாங்க. சரி ரொம்ப சந்தோஷம். வாங்க 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 ஐயா வாங்க ஐயா. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இருக்கா, கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு திருவிழா. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். தாப நிவாரணம் தந்திடும் லிங்கம், தரணியை ஆளும் பிரபஞ்சலிங்கம், சந்தனம் சூடிய தாருகலிங்கம், அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அண்ணாமலையாய் அருள் தரும் லிங்கம். அருணாச்சலமாய் விளங்கிடும் லிங்கம், ஆதி மகா சிவன் மலையாம் லிங்கம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல அகமே நினை
மகன் சொல்